நீ போடுற கணக்கு வேற, அவன் போடுற கணக்கு வேற. அவன் கணக்கு தான் சீக்கிரம். அதனால சொல்றேன், இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கஷ்டம் நாளைக்கு சந்தோஷமா மாறுமியா? நான் அங்க போனது அந்த வைரவன ராஜேந்திரன் பார்த்துட்டாங்க. பார்த்தா தான் இப்ப என்ன? ஆமா, அவங்க பார்த்து என்னத்தை கிழிக்க போறாங்க. ஏன் போய் மீனாட்சி சிவஞானத்திட்ட சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. உங்க பொண்ணு அங்க வாழ போனா பிடிக்காம தானே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா. அதை விடுங்க, உங்க பையனுக்கு அந்த வீட்டு பொண்ணை கட்டி கொடுத்தீங்க. அந்த பொண்ணு இப்போ உங்க பக்கம் தானே நிக்கா. உங்க பையனு இப்போ இங்க இல்ல, அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான். பின்ன என்ன, எதுக்கு பயப்படுறீங்க? அதுவும் சரிதான் சார். நான் இவ்வளவு தூரம் அங்க போய் செஞ்சு கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்தா நல்லா இருக்கும். புரியுது புரியுது. டேய், சரவண குரூப் எங்கடா? அப்பா அவங்க அப்படியே கிளம்பி சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டாங்கப்பா. நாங்கள் இப்படியே கிளம்பி வந்துட்டோம். சரி சேதுராமன், கவலைப்படாதீங்க. அந்த கிட்டிட்ட எல்லாமே பேசியிருக்கோம், பேசுவோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் ஒரு பேச்சு கேட்குறேன். ஒருவேளை அந்த சரவணன் அவன் கடைக்கு ஏதாவது ஒரு ரேட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறான்னு வைங்க, அதை உங்களால் கொடுக்க முடியுமா? சார், அதுக்கு பதிலாக கைராசி சில்க்ஸில் என் மருமகளுக்கு இருக்கிற பங்கை நாங்கள் விட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் தனியாக நாங்கள் வேற என்ன சார் கொடுக்கணும்? 10 பைசா செலவு இல்லாமல் நல்லா பெருசாக பணம் சாப்பிடலான்னு நினைக்கிறீங்க. சார், கைராசி கடை எப்பேற்பட்ட கடை? அதில் எங்களுக்கு இருக்கிற பங்கை நாங்கள் விட்டு கொடுக்கும்போது இதை அவங்க செய்யக்கூடாதா? செய்யலாம், செய்யணும், செய்வார். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க சார். அப்பா நினைச்சா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க சார். பொண்ணு இவ்வளவு ஆடுறா, அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏன் விஜயந்தி, அதையே இப்ப சொல்லிட்டு இருக்க? சாரு நம்ம சொல்றதை கேட்டு எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மட்டுமா, சங்க எலெக்ஷன்ல நமக்கு ஓட்டு போட போறாரு. இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு நீ. என்ன, சேதுராமன் சார் பொண்ணு சின்ன பொண்ணு, இள வயசு, அதான் துள்ளுது, பார்த்துக்கலாம். ஏன் சார், அதான் பானு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சு. பின்னால ஏதாவது வேற கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? உங்க பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுனீங்களா? இல்லை சார், நான் பேசி பார்த்துட்டேன். ஆனால் என் பேச்ச அவ கேட்கவே மாட்டேங்கிறேன். தெரியும் தெரியும், அந்த கைராசி வீட்டில் இருக்கும் போதே பார்த்துருக்கேனே. சரி சார், நான் அப்படியே கிளம்புறேன். வீட்டுக்கு கூட இன்னும் போல, வீரசேனை கூட அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக முடியும். அப்புறம் அந்த கைராசி குடும்பத்துலேருந்து ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னு வைங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, போதும், நான் வந்து பார்த்துக்கிறேன். சரியா? ரொம்ப நன்றி சார். வரேன் சார். சந்தோஷம். வரேன் தம்பி, வரேன். அப்பா, இப்பதான்ப்பா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஆனந்தி சும்மா இருக்க மாட்டா. மீனாட்சி கிட்டயும் சிவஞானத்துக்கிட்டயும் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து பெரிய பிரச்சனை பண்ணுவாப்பா. எல்லாத்துக்கும் துணிஞ்சாமா நான் இருக்கேன், பார்த்துக்கிடுவோம், விடு போ. நான் போடல, அந்த சிவஞான மீனாட்சி சங்கமுக்கம் வராமையே ஓட போறாங்க பாரு. காரி எச்சி காரி துப்ப போறாங்க பாரு எல்லா பேர்களும். அதான் அவன் கொலைகாரிதான்னு ஆஸ்பத்திரியில உறுதியாயிருச்சுல்ல. அண்ணேம்மா குழந்தைக்கு விஷத்தை வச்சுட்டாளேப்பா அவளை. அவன் எங்கடா விஷம் வச்சா? முழிக்கிறான் பாரு திருதுன்னு. டேய், எல்லாம் நான் போட்ட கணக்குடா. நானும் வைஜெயந்தியும் சங்கத்தில் இருக்காங்களாம் ஏன் ஆஸ்பத்திரி கூட்டு வந்தேன், எல்லாம் அதுக்கு தான். இப்போ சங்க எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி வேட்பாளர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துவானுங்க. அன்னைக்கு பாரு வச்சுக்கிறேன் பாரு, சும்மா கிளியிலையும் கிளிக்கிறேன் பாரு. ஒண்டவாளம் பூரா வெளியே வர போகுது. ஒண்டவாளத்தை பூரா சொல்ல போறேன். சொத்து தகராறு, குழந்தைக்கு விஷம் வச்சது, எல்லா இலவும் வரும் பாரு.
நான் பேசுறத கேட்டு சிவஞான மீனாட்சி சங்க மேடை விட்டு இறங்கி ஓடணும். எந்த பையன் சப்போர்ட் பண்ண போறான் அவளுக்கு? அவளுக்கு தான் இப்ப ஒரு பையன் கிடையாது, ஒரு பையனும் சப்போர்ட் பண்ண போறது இல்ல. இப்ப சரவண ராஜேந்திரன் கூட நம்ம கைக்குள்ள இருக்கானுங்க. வந்தா சேதுராம பொண்ணு பானு, வக்கீல், பெரிய வக்கீல், அவ கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கேன், கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வருவா. ஏப்பா இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல வேண்டியதா? என்னடா நீங்க பேச வச்சு அந்த கோர்ட் ஆர்டர் வாங்கினானா? போடா, என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, போட்டுண்டா போய் தொலைட்டுண்டா விடுறா. நான் பேசுறத எல்லா பேரும் கேட்கணும் சங்கத்துல, அதான் எனக்கு முக்கியம். சாகணும் மீனாட்சி, அவ அசிங்கப்பட்டு சாகணும் அவ. அது நடந்தா போதுண்டா, போடா போடா பெரிய வெங்காயம். என்ன நடக்குதுன்னு பாரு. அப்பா இப்பவே குழந்தைய பிடுங்குதுல பாதி உயிர் போச்சு, ஹாஸ்பிட்டல்ல பேசினதுல முக்காவாசி போயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது கால்வாசி தான்ப்பா. விடுங்க, அதையும் எடுத்துருவோம். முடிக்கிறான் பாரு, இந்த மாதிரி என்னன்னு தெரியாம முடிக்கிறான். நானும் ஒரு டிராமா, உனக்கு ஒன்றும் புரியல. எப்பரா நானும் என் பொண்ணும் அடேங்கப்பா. அண்ணி, ஆனந்தி அழாதம்மா. என்னாச்சு ஆனந்தி? ஆனந்தி, ஏய், என்ன ஆச்சு? சொல்லு ஆனந்தி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்க? சொல்லுமா. என்ன ஆச்சு ஆனந்தி? என்னாச்சுமா சொல்லு. என்ன ஆச்சுமா சொல்லு. எல்லாம் நாசமா போச்சுங்க. என்ன சொல்ற? நாசமா போச்சு. ஏய், என்னடா ஆச்சு? வாய் திறந்து சொல்லுடா. என்னத்த சொல்ல சொல்றீங்க? அந்த ராஸ்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானே. என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டாங்களா? எங்க போன்ல நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. என்னத்த சொல்ல சொல்றீங்க? என்னதான்டா நடந்துச்சு? பெரிய கூத்தே நடந்து போச்சுனே. போயிருக்குமே. உங்க எல்லாத்தையும் நம்பி வாழ்க்கையை நான் எடுத்துட்டு நிக்கிறேனே. மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. அவன் பண்ண இந்த கல்யாணம் செல்லாதுமா. ஆமாங்க, உங்க தம்பி எல்லாம் சட்டப்படி தான் செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. சரி, அந்த ஆள் என்ன ஏமாத்திட்டு சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கால. என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க திமிர்ல இருக்கான் அவன். ஆனா நான் விட மாட்டேங்க, நான் விடவே மாட்டேன். இனிமே வைக்கிற பாருங்க அவனுக்கு வேட்டு.
இத்தனை நாளா உங்க வீட்டு பையனை நீங்க காப்பாத்துனீங்கல்ல, இனிமே அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. நான் யாரையுமே இனிமே நம்பவும் மாட்டேன். நம்ப மாட்டேன். வாச போலாம். ஏன் ஆனந்தி எங்க போற? சொல்லுங்க. இனிமே எனக்கு என்னங்க இருக்கு வேலை? நான் இங்க இருந்து அவன் மேல ஆக்ஷன் எடுத்தா நீங்க ஏதாவது சாக்கு சொல்லி அதை தடுத்துருவீங்க. இருமா. இனிமே யாரும் என் குறுக்கால வந்து நிக்க முடியாதுங்க. இனிமே இந்த ஆனந்தி யாருன்னு நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருமா. அந்த நாசமா போனவன் இனிமே நிம்மதியா வாழவே முடியாது. பாத்துறேன். என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டான்ல, காட்டுறேன். இந்த ஆனந்தி யாருன்னு இனிமே எல்லாருக்கும் காட்டுறேன். வாங்க பாப்பா. ஆனந்தி சொன்ன கேளு. ஆனந்தி என்ன தேவா? நான் 2 நாள் பழனியில் இருந்தேன், இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாமே. சரி. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயான்னு கேக்குறேன். மனசாட்சி கிடையாது. என் புருஷனுக்கு அங்க கல்யாணம் பண்ண வந்துட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? யோ, நீ ஒரு பொண்ணை பெற்றவன் தானேயா? இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உனக்கு மனசு எப்படியா வந்துச்சு? யோ, இந்த பாரு, சரவணன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டு பழனிக்கு போயிட்டான். நான் எதாச்சியா பழனிக்கு போனேன், அங்க வீரசனை பார்த்தேன், அவன் என்ன கூட்டிட்டு போனான், அவ்வளவுதான். சரி, கூட்டிட்டு போன சரியா? விஷயம் தெரிஞ்சோட வர வேண்டியதானே திரும்ப? ஏன் என் கூடவே இருந்த? அப்பா, இதெல்லாம் நடிப்புப்பா இந்த ஆளுது. எல்லாரும் திட்டம் போட்டு தான் அங்க போயிருக்காங்க. இங்க பாரியா, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும், இல்லனா மானம் கட்டி போயிடுவேன். ஏய், இத பாரு, உன்னை உன் புருஷன் பிடிக்கல விட்டு அடிச்சிட்டு போயிட்டான். ஆனாலும் நான் அங்க போகலனா கூட அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அதை நீ புரிஞ்சுக்கோ. இந்த பார், அவன் பண்றான் பண்ணல, நீ எதுக்கு அங்க போன? நீ ஒரு பொண்ணை பத்தம் தானே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இதே இடத்துல ஓன் பொண்ணு இருந்தா இந்த மாதிரி நடத்திருப்பியா? என் பொண்ணுக்கு அவன் புருஷன் பிடிக்கல டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டான். உன் பொண்ணு மாதிரி தொங்கிட்டு இருக்கல, அறுவகட்டத்தனமா பேசாத. அப்பா, என்னப்பா நீங்க என்ன பேசுறீங்க? அப்பா, என்ன ஆனந்தி, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? புருஷனுக்கு பழனியில பிரம்மாண்டமா அவங்க அப்பா தலைமையில கல்யாணமே முடிஞ்சு போச்சுங்க. நில்லுங்கறல்ல, என்ன பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடுற? எதுக்கு இப்ப பார்த்தாலும் ரோட்லயே வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேற வழி பார்க்க போறேன்னு சொல்லியும் நீ எதுவும் செய்யாம திமிரா சுத்திட்டு இருக்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதை பண்ணுங்க போங்க. நில்லுடே. என்ன நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? பாவமாச்சேன்னு யோசிக்கிறேன். கடைசியா கேக்குறேன், என்ன சொல்ற நீ? என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? நான் ஒன்னு சொல்லவா? உங்களுக்கு என் கூட உண்மையா வாழணுங்கிற எண்ணமே கிடையாது. பாசமும் அன்பும் இருந்திருந்தா நீங்க இப்படிலாம் என்கிட்ட வந்து சித்திரவதை பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி எனக்கும் உங்க கூட வாழணுங்கிற ஆசை கொஞ்சமாவது இருந்தா நானும் இப்படி எல்லாம் பிடிவாதமா பேச மாட்டேன். உங்க அடி மனசுல இருக்கிற எண்ணம் என்னன்னா, என்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணி எங்க அக்காவை கார்னர் பண்ணி அவங்கள சங்க தேர்தல்ல நிக்க வைக்க கூடாது, அதானே? அதுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்படவே வேணாம். பைஜெயந்தி ஏற்கனவே அந்த வேலையை செஞ்சுட்டாடி. என்ன முழிக்கிற? கொக்கா ஒரு குழந்தைய வளர்த்துட்டு வந்தால, பைஜெயந்தியோட குழந்தை. அது இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் அக்கா கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டீங்களா? என்னடி இப்படி பதற? என்னமோ உங்க அக்காவே பெத்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. அது வைஜெயந்தியோட குழந்தை தானே, அதான் அவ திரும்ப வாங்கிட்டா.
ஏண்டி எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்க அப்பாவுக்காக உங்க அக்கா ஒரு சங்கத்தலைவர் பதவி கூட விட்டு கொடுக்க மாட்டாங்களா? ஆனா நாங்க புள்ளைய விட்டு கொடுக்கணும். அதுவும் இல்லாம உங்க தங்கச்சியை வேற நல்லா வாழ வைக்கணும். இப்ப கூட உனக்கும் உங்க அக்காவுக்கும் ஒரு கடைசி வாய்ப்பு தரோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்தா குழந்தையும் கிடைக்கும், உனக்கு ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி உங்க அக்காவுக்கு பதவி தான் முக்கியம்னா எல்லாத்தையும் மறந்துட சொல்லு. போய் சொல்றே. முதல்ல அழறது நிறுத்து, நிறுத்து. எங்க அப்பா பண்ணது தப்புதான். ஆனா அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. அதுக்கு பிராயச்சித்தம் தேட போறேன். இனி என்னமா பண்ண முடியும்? அந்த சரவணை இன்னொரு கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் உன்னை டைவர்ஸ் பண்ணாமையே. அந்த தப்புக்கு அவன் அப்படியே கோர்ட்டுக்கு இழுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இல்லக்கா, இல்ல. அவன் என் காலில் விழுந்து கெஞ்சனுக்கா. அவன் நான் எப்படி எல்லாம் கெஞ்சனு தெரியுமா? அவனை எப்படி எல்லாம் கதர்னு தெரியுமா? என்னை எட்டி என் நெஞ்சில ஓட்டிச்சுட்டு போயிட்டாக்கா அவன். அதே மாதிரி அவனும் என் காலில் விழுந்து கெஞ்சனுக்கா. கட்டாயமா இது நடக்கும். கவலைப்படாத, நீ கிளம்பு, வீட்டுக்கு போ. வீட்டுக்கு கூட்டு போங்க. இல்லம்மா, நாங்க கைராஜ் குடும்பத்து வீட்டுல போய் நாங்க என்னமா பண்ண முடியும்? நாங்க எங்க வீட்டுக்கு போறோமா? ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மா, இனிமே அங்க உள்ள யாரை பார்த்தாலும் எங்க எரிச்சலாதாம்மா வரும். தேவையில்லாத பிரச்சனைம்மா. அதனால நாங்க எங்க வீட்டுக்கே போறோம்மா. சரி, நீங்க கிளம்புங்க. அழாத, தைரியமா இரு. வாமா, வாமா ஆனந்தி, நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. அழாத, நம்பிக்கையோட இரு. நான் இருக்கேன். போ. என்னடாமா சொல்ற? இவ்ளோ நடந்து போச்சா? ஆமாம்மா, ஆனந்தியும் அவங்க அப்பாவும் ஆத்திரத்தோட கிளம்பி போயிட்டாங்க. இந்த பாருமா, போனா போது விடுமா. உனக்கு என்ன வந்துச்சு? அவ பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சிங்க கிடக்குறா. யாரும்மா தப்பு பண்ணல? எல்லாரும் தான் பண்றோம். அதுக்காக அவ அப்படியே கஷ்டப்படும் போது ஒதுங்கி நிக்க சொல்றியா? இல்ல அவ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதா? இருக்கிறதுலே பாவம் அதுதான். நீங்க சொல்றது சரிதான் அண்ணி. ஆனா இன்னைக்கு கைராசி குடும்பம் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஆனந்தி தான். சரியா சொன்ன சாந்திமா. இந்த பாருமா மீனாட்சி, அந்த வீட்டுல பிறந்த சாந்திமாவே பேசாம இருக்கிறா. அவ அந்த ஆனந்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ. அவ இன்னாட்டம் ஆனா அதான் கடவுளா பார்த்து அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்கான். என்னம்மா அக்கா, எதுக்கு நீங்க வைஜெயந்தி கிட்ட குழந்தைய கொடுத்தீங்க? ஏய், என்னடி சொல்ற? ஆமாம்மா, இப்பதான் கடைக்கு போயிட்டு வரும்போது என் புருஷனை பார்த்தேன். அவருதாம்மா ரொம்ப நக்கலா சொன்னாரு, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டோன்னு சொல்லி. மடி மீனாட்சி, என்னம்மா? எதுக்கு நீ குழந்தைய கொடுத்த? என்னம்மா செய்ய சொல்றீங்க? அவதானம்மா பெத்த தாயி. அவ அப்படி கேட்கும்போது நான் எப்படிம்மா கொடுக்காம இருக்க முடியும்? அவ பெத்ததோட சரிமா, கொஞ்சம் கூட ஈவருக்கு இல்லாம அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு போட்டா. இத்தனை நாள் அந்த குழந்தைய நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருப்ப. இப்ப எதுக்கு தேவையில்லாம வந்து உரிமை கொண்டாடின்னு கிடக்குறா? அம்மா, அவங்க ஒன்னும் பாசத்துல குழந்தைய கேட்கலம்மா. அவங்க அப்பாக்கு எதிரா மீனாட்சி அக்கா சங்க தேர்தல்ல நிக்க கூடாதாம்மா. அதான பார்த்தேன்.
அவளுக்காவது பாசமாவது. அதனாலதான் குழந்தைய வேலை பேசுறாளா? இந்த பாரு மீனாட்சி, அதுக்காகலாம் நீ விட்டே கொடுத்துடாத. நீ சங்க தேர்தல் பதவிக்கு நின்னே ஆகணும். ஆமா. அம்மா, ஆனா அண்ணி குழந்தை மேல உயிரியே வச்சிருக்காங்கல்லம்மா, அவங்களால எப்படிமா தாங்கிக்க முடியும்? அதாம்மா சங்கதி. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தானே அந்த வைஜெயந்தி வேலை பேசுறா. இந்த பாரு, ஆனா இதுக்கெல்லாம் நம்ம பலியாயிட கூடாது. என்ன ஆனாலும் சரி மீனாட்சி, நீ அந்த சங்க தேர்தல நின்னே ஆகணும்மா. அம்மா, அப்படின்னா அவங்க குழந்தைய கொடுக்க மாட்டாங்களாம்மா? இந்த பாரு சாந்தி, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. அவளால குழந்தைய வளர்க்கவே முடியாது. திரும்பவும் என் பொண்ணு மீனாட்சி கிட்ட அந்த குழந்தை வந்து தான் ஆகணும். என்னம்மா பேசுறீங்க? அது பொருளா, உயிர்மா? அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு தான் ஆகணும். இந்த பாரு, பல விஷயம் நான் சொல்லி எந்த பேச்சையுமே நீ கேட்கல. குறிப்பா சொத்து விஷயத்துல நீ என் பேச்ச கேட்கவே இல்ல. அவ்வளவு தூரம் அவங்க உன்னை அவமானப்படுத்தியும் மறுபடியும் அந்த கைராசி குடும்பத்துக்கு போன. என்ன ஆச்சு? நடந்ததா? நீ நினைச்சது ஏதாவது ஒரு விஷயமாவது நடந்ததா? சொல்லுமா, உன்னதான் கேக்குறேன். நடந்ததா? சரி, அதெல்லாம் போட்டு விடு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்ன நடந்தாலும் சரி, நீ சங்க தேர்தல்ல நிக்கணும், தலைவர் பொறுப்புக்கு வரணும். அதுதாம்மா எல்லாத்துக்குமே நல்லது. ஏமா, உன் மாமனாரும் உன் புருஷனும் அந்த தலைவர் பதவியில இருந்திருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்ற நல்லா கேட்டுக்க. அவங்கள விட நீ 100 மடங்கு பேர் வாங்குவோமா? உனக்கு அந்த திறமை இருக்குமா? இன்னைக்கு எல்லாரும் உன்னை கேலி பேசி நிக்கிறாங்கல்ல, நீ ஜெயிச்ச உடனே அவங்க அத்தனை பேரும் வாய் அடிச்சு நிப்பாங்க. நான் சொல்றது பலிக்கும்மா, சத்தியம். அம்மா, மீனாட்சி, பானு பேசுறேன். சொல்லு பானு. எங்க இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் உடனே உங்களை பார்க்கணுமே. அன்னைக்கு மட்டும் வீரமணிசன், வீரசேனன், சேதுராமன் அவங்க மட்டும் இல்லைன்னா நிலைமை மோசமா போயிருக்கும். எப்படியோ சமாளிச்சிட்டோம். வைஜெயந்தி, நான் சொல்றது கேளுமா. பேசாம குழந்தை அவகிட்ட திருப்பி கொடுத்துருமா, அதுதான் நல்லது.